சூப்பர். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே இந்த காலத்தில் சொல்கிறத கேட்கல, மனுஷன் சொல்லி இயந்திரம் கேட்கணும்னு என்னடா சட்டமாடா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மை செட்டு சூப்பராக இருக்குது, இடத்துல முனி ஓட்டம். ஆமாம், எங்கள் முனியை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது தம்பி. முனியே நேருக்கு நேரம் ஓடுது. நாளை காலையில் ஒரு 10,000 ஒன்று உங்கள் ஓனரை சொல்லி முடிஞ்சு ஓட சொல்லுப்பா. இப்போ லேசாக ஓனருக்கு நீர் கசி வருமே. மானாமதுரையில மல்லிகைப்பூ வைக்கையில பார்த்தாலும் பார்த்துருக்கேன் ஒண்ணு போல ஒண்ணு தாமரை புத்தனுக்கு தக்காளி பழுத்திருக்கு ஒம்புருதி எங்க இருக்கேன் வீட்டுல படுத்திருக்கேன் நிக்கவா பக்கவா சம்மதம் சந்தைக்கு வந்த கிளி அட சொல்லி பேசுங்கிளி முத்தமா முத்தமா பக்க வர வெக்கமா புத்தாலத்து மாறே உன் குண்டியை போடாந்தேனே. தம்பி நீ எந்த ஊர்பா? ஒரே நீர்மலை அடி அடிக்கிறா. இந்த பாட்டுக்கு கராட்டை அடிதான்டா. சரி வேற பாட்டு பாடுங்க, வேற பாட்டு பாடுங்க. இந்த புள்ள அருமையா படிச்சாது. என்ன பாடுதா? பார்த்தாலும் பார்த்திருக்கேன் புள்ள தங்குமா. புள்ள தங்குமா இல்ல, பார்த்துக்கிட்டு நின்றா புள்ள தங்காதம்மா. பல்நேட்ல போய் பெருவிரல உண்டனும் குனிஞ்சுக்கிட்டு அடிச்சாத்தேன் புள்ள தங்குமா. குப்புற போட்டு வா ஓட்டா புள்ள. இந்த மாதிரி செக்ஸ் இதுன்னா நல்லா கேட்பேன். கொத்தனார் மையன் என்ன பழனி கொத்தனார் மையனே இங்க வருங்க, தப்பா தவறா பேசாதீங்க. தோடுக்கட்ட ஓரத்தில அப்படி பூவுன்னு வாயில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க தோடு நாலாங்க தோடு அஞ்சாங்க வாங்க சொன்னி சிஞ்சா இந்த லூசு கூதிமேனா இந்த மேடையில முனி ஓட்டம் இல்லப்பா, பேய் ஓட்டம். நீ பரவாயில்லடா, சூப்பர்டா. விநாயகன் மைக் செட் சூப்பர். அவன் தான் இருக்கு. வணக்கம்டா உள்ள கரெக்டா போடனே. என் கொலுசு கேட்ட உரத்தில கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்கி தாரே சிஞ்சா கீரை முண்டை டைமிங்கோட போடு. ரெடி? பார்த்தா இங்க பார்த்தா சிமெண்ட் முடியல திருப்பு. ரெடி? போயிரு ஆத்துக்குள்ள நீ வெட்டி போச்சிருவேன். எல்லா பாட்டுக்கும் என்ன சப்பு சப்புன்னு உனக்கு எச்சி விடுதோ அவனெல்லாம் செய்யக்கூடாது. முண்டை கசடு முண்டை அடி பாடி மிட்டாக்க வர வேலை சாக்க மணி போறண்டா அதே பொங்க போனஸை தொடலான்னு பாக்குறேன். புரிஞ்சேன் எல்லை கோட்டை தொட்டுருவானே. நீ எனக்கு சின்னம்மா வேணும், நீங்க எனக்கு சித்தப்பா வேணும். நான் கேட்டது உன் சின்னம்மா எனக்கு வேணும். அம்மாட்ட பால் குடிக்க முடியாதுப்பா. அம்மா வத்துமாடா போயிடுச்சு, ஈத்தடிக்கட்டான். நீ வந்து சொல்ற ஏய் என் தங்கச்சிடா, தங்கச்சி அண்ணே ஓடி அந்த அண்ணே மடுவை குடி. நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா என் கையில குஷ்டம். நிலவை பார்த்து வேணும் சொன்னது ராசபாட்டு மகாலிங்க குரல் வருது. நிலவை பார்த்து வேணும் சொன்னது இனி தொடுவது. எப்பா நீங்க வாயில் அக்கன ஒரு அடிக்கிறா. என்னவா பார்த்து மனம் சொன்னது என்ன தொட்டாதே என்ன தொட்டாதே. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் பொம்பளையா பாக்கணும். ஏன் இந்த விபரீத ஆசை உங்களுக்கு இருக்கு? பையன் மக குண்டிய ஆடிட்டு காசை வாங்கிட்டு போறாடா. அது யாருப்பா? நான் நிக்கும் போது பொம்பளை வர சொன்னீங்க, பொம்பளை நிக்கும் போது என்னையே வர சொல்றேன். போயிட்டாப்ல டாக்டர் தெரியலையே போன் வந்துச்சு போயிட்டாப்ல. வீட்டுக்கு போக சொல்லு. யாரு? நீதான் சொன்னியாப்பா? யார சொன்ன? அண்ணன் சொன்னியா? பப்புல உனக்கு அண்ணனாக்க அவன் தன்னால கொட்டையை சமைக்க முடியாம உள்ளது. ஏன்டா இப்படித்தாண்டா இழுத்து விடுறிய? ஒரே ஒரு விஷயம், எத்தனை பேரை வேணாலும் நான் உருவாக்குவேன். ஏனென்றால் நான் பிறந்த மண் அப்படி.
யாரை வாழ வைத்துத்தான் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை என்பதை சொல்றேன். என் சித்தப்பன் வேலுமுருகனை காணா தொங்காசு கூட போயிட்டியாரா? எங்க சித்தப்பா பழைய லெவல்ல சீமக்கல்ல என்னங்க தெரியாதா? தொங்காசு தெரியாதா? தெரியாது. சுச்சு சுச்சு அப்பாட்ட வாங்க. அப்பாட்ட வந்து லப்பரை கடிக்காம பால் குடிக்கிறீங்களா? பால் எப்படி குடிக்கிறது? தொங்காசு தெரியாதா? டீல கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரும் பால் தொங்காசுக்கு விளக்கு இன்னைக்கு சொல்றேன். மானாமதுரை இல்லையில சொல்லுங்க. தொங்கு அப்படின்றா அப்படின்னா தொங்குன்னு கதவை தாப்பா போட்டுறாங்க. காசு காசுன்னு அடிப்பேன். உனக்கு கேசு கேசுன்னு இலக்கிய அதே தொங்காசு கை தட்டலாம். ஐயா நாடகத்தில் 42,000 முடிஞ்சுங்க. கோயிலா ஏன் கோயிலா அப்படின்னா ஒரு பேரு என்னன்னா, உனக்கு உடம்பு செவத்த உடம்பு, அதனால 10 ஊர்ல உன்னை கேட்குறாங்க. கப்ளிங் சொல்லக்கூடாது தம்பி. கப்ளிங் ஒரு தெரியாதப்பா. நீ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, ஆத்துக்குள்ள போய் மண்டி ஓடும். பெண்கள் எல்லாருமே உயர்ந்தவங்க தான். இந்த கலையில் இருக்க பெண்களை பூரா எம்கேஆர் தலை வணங்குறேன். வயிற்று பொழப்புக்காக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் கை தட்டினீங்கன்னா எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியை அப்படி ஆட விட்டு ஒருத்தன் தொடும் போது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? கை தட்டலாம். எது கை தட்டினியப்ப? கை தட்டக்கூடாது. நம்ம கூட பிறந்த சகோதரிமாருக்கு அதுக்குன்னு குடும்பம் குட்டிலாம் இருக்குது. ஏதோ இந்த நாடக கலையில் நாடக ஆடி குடும்பத்தை காப்பாற்றுற இந்த வீர தமிழச்சியை சிவகங்கை மாவட்டம் சார்பாக என் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். ஏதோ தொடுவேன். ஏன்னா தொடுறதுக்கு தான் என்னை பப்பன் போட்டிருக்கு. தங்கச்சி அண்ணேன்னு சொல்லாத. மூக்க சிந்திக்கிட்டு அரைஞ்சு நீ தங்கச்சின்னு சொல்லாத. எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு வருது. பொசுன்னு வரும்போது அப்படி வளர விடக்கூடாது. அதுக்கு ஒரு கிருமி வைக்கிறாங்க. தீய காட்டினீங்கன்னா கரியும். ஆனா ஆனா அந்த முருகன்கார எதுக்கு தேய்ச்சிருக்கிறானே தெரியல. அவனுக்கு மட்டும் இந்த செக்ஸா பேசினா கட்டையை கூட வச்சுட்டு ஆத்துக்குள்ள போய் அடிச்சு விட்டு போயிடுவேன். என்னத்த கோகி கோ ஏன் அவன் டெய்லி மிருந்து வரேன். அவன் தானே 600 சம்பளம் கேட்கறேன். மற்ற ஆளும் 4000 5000 கேட்கறாங்க. அவன் 600 ஒரே ஒரு பூரி ஒரு வடை, அதுவும் பாதி வடையை பாண்டிக்கு கொடுத்துருவேன். கோயிலா நான் உனக்கு மாமே. மைக்க தொடாத தம்பி. தொடும்போது ஊன்னு வருது. ஏன் தம்பி முன்னாடி சங்கு கம்பையில் விளாத்தியா? சத்தம் இல்லாம நோண்டுனேன். என்ன பொண்ணு அமையல இந்தாடா எத்து புள்ள தெரியுதாடா. ஒண்ணு அமைஞ்சதாத்தே நேரம் ஓட்டுலயே கரைச்சு இல்ல ஃபேமஸான ஆளு வாங்கிக்கிறியான்ட்டு. இப்ப நான் உனக்கு மாமா. நான் வேற யாரும் கிடையாது. கலைமணி பெட்டிக்காரன் இருக்கேன்ல, மூத்த அண்ணனே நான் தான். அவன் 2வது ஆளு 3வது ஆளு தான் கண்ணே. அப்ப நீங்க வந்து எனக்கு பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் கொஞ்சம் குடியிரி அத்தாரு கூட சரி அடிக்கிறேன். சென்சாரை போட்டு கெடுத்துட்டாங்க. ஆகுனா பீப்பு ஆச்சுனா பெரிய பிப்பாஸ் மாதிரி. நான் செல்லம்மா கூப்பிடுவேன், நீ மாமான்னு சொல்லணும். கோக்கு மாமா, கோக்கு மாமா வந்து கோரு. செல்லம்மா சொல்லு. கோயிலா அவடைய கலட்டுற மாதிரி தம்பி. நீ வேணா வந்து மடு வச்சுட்டு வரியாப்பா? நீ ரொம்ப ஆதங்கம் பண்றியாடா பிரயத்தினி குதிமனே. கோயிலா இப்படி சொல்லக்கூடாது. தீப்பெட்டி கம்பெனில இருந்து வந்துருவாங்க. ரொமான்ஸா? அது ரொமான்ஸ் இல்ல. அப்போ உனக்கு ஓதர் காமி ஒரு செல்ஃபி எடுத்து அடி முடி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் ஓதம் என்னுடைய மாணவர்கள் வரப்போறாங்க. ஆனந்து பப்புளு பயலுகடா. அத்தை வரப்போகுது. ஆனந்த் அத்தை. நம்ம வந்து அப்படியே பிடிங்கி தள்ளுற மாதிரி வரும். லூசா நிக்க நான் பார்த்தா பைத்தியக்காரி பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. நான் பார்த்தா வைத்தியக்காரி பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே.
சைக்கிளை எடுத்து வந்துருச்சு, என்ன சொல்றோம்னு தெரியாம நிக்குது. வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க ஆனந்த அத்தை. மானாமதுரை ஆத்துதா? என்னதா ஆத்து? ஆத்து கிடையாது, அது சூத்து. நல்லாதான் இருக்கு. ஆத்துல வேண்டா பஞ்சர் ஓட்டினேன். சைக்கிள் பழக வந்தேன். நான் வேலுமுறை சைக்கிள் கடை ஓனருமே. அட நொப்ப முண்டா அடியாடா. ஓ மைக்க நான் ஒன்றும் ஜெயிச்சல, வீங்க செஞ்சிருவாங்க. ஐயா ஐயா என்ன பண்ணணும் சைக்கிளுக்கு? சைக்கிள் பஞ்சர், முன்னாடி வீல் பஞ்சர். ஓட்டம் பார்க்க கூடாது ஐயா. ஒரு வாழ்த்தி உள்ள எனக்கு பாக்குறீங்களா? வாழ்த்திக்கு மாதிரி இல்லையே, தையல் விட்டது மாதிரி இருக்கு. ஐயா அது வாழ்த்தி போலுங்க, டியூப்லெஸ். டியூப்லெஸ்ஸா? எங்கேயே பெரிய தகரத்துல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ரொம்ப டைலாக் பேச வேணா, அந்த மயிறு சைக்கிள் எது கொண்டு வந்த? போடா, அது போலாட்டே வைவேன். அவ்வளோதான். அவர் இப்போ 2000 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு 2000 ரூபா இருக்கு. டக்குனு மாடி பக்காச்சபடி லங்காடி பரம்பரையா மப்புனடி குக்காடி. மாமா நல்லா தானே செய்யறாரு, நீங்க ஏன் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க? ஆமா, அந்த இடம் வேற ஆள் வேலை மட்டும் இருக்கு. இடம் கொடுத்தா தான் அப்படி சொல்லிட்டு உங்களை செய்வாரு. எப்படி? எல்லாமே செய்வாரு, நானும் செய்வேன். ஏன் எப்படி செய்வேன்? வாய்ப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும். எதுக்கு இது எதுக்கு எமோஷன் ஆகி கோவப்படுற? அந்த பொம்பளை மாட்டின்னு சொன்னாலா? இப்படித்தான் உன் நடிப்புல மண்ணு விழுகு. அப்ப அமையுமா? அமையுமா? என்ன கேக்குற? மாமா மாமா தான். அதான் நான் உன்னை மாமாவில பார்க்க சொல்றேன். அமைச்சு விடு மாமா. ஏற்கனவே உனக்கு மூத்த வாத்தியார் யாரு? எஸ்காரக்கூடிய ஆனந்த். அவர் மாமாதே. அவர் பார்த்துட்டே இப்ப கருவூர்ல படுத்து கிடக்கேன். ஐயோ ஐயோ, ஓட்டச்சாமி ஆறுமுகம் சாகலப்பு உன் தொண்டை உருவத்துல வந்துட்டாரே பெரியப்பு, உன் தொண்டை நீ அங்க வாடா. தொண்டை அப்படி இருக்கு அந்த பிள்ளைக்கு. அடி என்னங்கிற? அடி என்னங்கிற? தங்க அடி வாடி. ஆமா இருங்க மாமா, சித்ரா ஓட்டு கம்பெனில இருந்து ஆள் வந்திருக்காங்க. அவரே சித்ரா ஓட்டு கம்பெனி 2ஆம் தரத்து மையம். ஓ அப்பா பிஸ்கட் வச்சிருக்கீங்க, சாப்பிட்டு காலைல பள்ளிக்கூடம் போகணும். போங்க அம்மாட்ட போய் படுங்க. வரேன். இது யாரு? இது யாரு? அதே வயக்காட்டு ஜனத்தவளை. எதுக்கு வரேன்னே தெரியலடி, எனக்கே தெரியல. பேசுவாங்களா? பேச மாட்டேன். ஏன்? வாயில இது. ஏங்க அவரோட வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள். ஆமா, பாலசுப்ரமணியே ஒரு தடவை. ஆமா, போட முண்டை. அது என்ன மாமா கலத்திக்கிட்டே போறையில தகத்துறது மாதிரி ஒரு போடு போடுங்க மாமா. மாடி மேல மாடி வச்சு மாறவே, மாடி மேல மாடி வச்சு மாறவே, வச்சு எட்டி எட்டி பார்த்த நடி, எனக்கு கொண்டாடி நீதான் நடி, போகாடி போகிதானா கூடவாடி. பாட்டு தெரியாட்ட கூட ஊமை ஆடு அவங்க அடிப்பாங்க. அதுக்காக என்னைய உத்தரவாத இந்த பாட்டு இப்படியாடா இருக்கு. அடி மாடி மேல அடி மாடி வச்சு, அடி மாடி வச்சு, அடி மாறளவு அண்ணன் வச்சு, அடி மாடி மேல இருங்க ஆளு வர்றாங்க. என்ன என்னடா நினைச்சு என்ன அந்த இதை காணாங்களுக்குள்ள இன்னைக்கு வாமடா அடப்பு அண்ணே. முண்டைக்கு மாலை கண்ணு அவன் நீ நினைச்சு என்னைய உறிஞ்ச. ஆனா உன்னைய உறிஞ்சிருந்தேன் கூட்டம் இங்க ஏறி. என்ன பண்றாப்ல?
அதுக்கு தான் மானியம் என்ற வாத்தியாரை தெரியாம செஞ்சுட்டோம்னு மாட்டினேன் பாரு. இந்த புத்தி முதலே இருக்கணும். ஏத்தி விடு. ஆமா ஆமா, நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. என்ன போகுது மறுமீனே? அதுக்குள்ள என்ன கட்லா மீன் வளர்க்குறீங்களா? கட்லா இல்ல, நகர தண்ணி தண்ணி கருத்திருச்சு தெரிச்சு அம்மா இந்திய ராணுவத்துல துப்பாக்கி சுட வர்றாரு. அம்மா சொல்லு. கொடர பணியில நானும் உனக்கு குறையா மாறணுமா? என்ன ஒய்யா மலையில் மொத்தம் நக்கவா நடத்துக்குற? வா ஒட்டி வா, கட்டி பிடிப்புன்னு சொல்லித்தானே காலையில் உனக்கு மானாமதில் 2 உளுந்த வாங்கி தந்து. அண்ணா என்னண்ணா என்ன கேட்குறா? இல்லை என்ன பிள்ளை கூட்டு வந்திருக்க? இல்லை நீ சரியில்லைண்ணா. என்னண்ணா உனக்கு புரியலண்ணா? என்னண்ணா கேட்கலண்ணா? புரியலண்ணா. அந்த பிள்ளை என்னண்ணா வெளியே போகிறாண்ணா? அது 30 செல்லல. ஏலை ஏன் சர்வீஸுக்கே அவ வந்து நீ வந்து வரா நேத்து முண்டை நீ. நான் சும்மா தான் கேட்டேன், காசு கொடுப்பில்ல. ஆமா என்ன பண்ணுவேன்? மானாமரில் ஆத்து படுக கூட உங்க நிலம் தானே. இந்த சோத்துக்குள்ள அடிச்சுட்டேன் அவன். நம்ம நெடுந்தூரம் தம்பி 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 டே இந்த அவன் ஜீவசமாக இறந்துட்டேன். தம்பி இன்னும் கையை வச்சுன்னா மணிக்கூட ஒடிச்சு விடு போதும், நல்லா இருக்கும். கும்பிடுறேன்டா டே, உன்னைய கூட ஆனந்த விட்டு சும்ப சொல்றேன்டா. வேணாம், அவன் கருப்பா இருக்கா, நியூக்ளியர் கார மாதிரி இருக்கும். நம்ம நெடுந்தூரம் வர வேணா, யாரும் நினைக்கும்படியா நடக்க வேணாம். ஆத்துக்குள்ள நல்லா பிடிக்க வந்திருக்காரு. போய் ஆயிருங்க, அப்பா தண்ணியை கழுவி விடுறேன். குண்டியாடா வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்ட இல்ல. என்ன பார்த்தா ஆசா அப்படி இருங்கப்பா, பெரிய அனிருத்து மாதிரி வாச்சிருக்கேன். அவன் உண்மையிலேயே முண்டை வேலையை வளர்ந்துட்டேன். ஐயா அந்த மேடை போட்டது யாரியா? எங்களை காவாக வாங்க பார்க்குறியா, கொல்ல பார்க்குறியா? அது எப்படி தம்பி கவட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்கணும்? எந்த ஊர்ப்பா? இல்லை இப்படியே வீடியோ ஒன்றா எடுப்பாங்க. என்னண்ணா வெறிச்சது யாருன்னு கேட்டு அவர் கைக்கு ஒரு அரை போய் மோதிரம் பண்ணணும். ஏன் முண்டை உன் கண்ணை பார்த்து ஆடு. கண்டாலுமே காலை ஒடிக்க தெரிஞ்சாங்கடா. இதுல மானாமதுரை ஆற்றுக்குள்ள மத்தியான நேரத்தில் எங்கிட்ட விழா கமிட்டியார் பூரா எங்க இருக்கிய? அதில் இல்லை வாங்க போ, என்னை கொண்டு போய் வீட்டில் திருச்சியில் விட்டுருங்க. ஏன் மரமேண்ணே? சம்பளம் வேணா ஒரு மசில் வேணாம். ஏன் வந்ததுலேருந்து தரிச்சு முடிச்சு ஆட்டத்தாட்டா செய்யும். இங்கிட்டு ஒன்று ஜாயிது, அங்கிட்டு ஒன்று ஜாயிது, இங்கிட்டு காலை வர. இந்த கண்டாளி முட்டை வந்ததுல இருந்ததே அப்படி. அதுக்கிட்டே வரையிலே நீ உன்னை அதுலேயே கமாம் சோப் போட்டு கழுவிட்டு வந்து வாடை வருது இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கு. தம்பி நீ நாடகத்துக்கு இல்லை செக்ஸுக்கு பச்சை பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி.
பார்த்திருக்கேன் கந்தாலிமை பொழுதனைக்கு என்னமோ பெரிய மேஜிக். யாரையா இது? எனக்கே தெரியாது. ஒரு மாதம் பேசலாச்சு சொல்லி ஆயிரியா தம்பி தொம்பிய கூட்டிட்டு வந்த இல்ல வாயில அவன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் வாய் அதிகமா யூஸ் பண்ணாதா புண்ணு வந்துரும் சொன்னேன் கேட்க மாட்டேன். ஏதோ முரட்டு ஒரு ஆள்கிட்ட போயிருக்கேன் வலிச்சதுல புண்ணு. எதுல அடியே அடியே அடி சின்ன புள்ள பாட்டை மட்டும் பாடுங்க அக்கா மேனே. இந்த லொல மியூசிக் மயிரெல்லாம் வேணாம். பாட்டே அரை ஒரு லொல அப்படி பாடுங்க. அடி அடி அடியே அடி சின்ன புள்ள அது வருங்க. அடியே ஆத்தா ஆத்தோரமா பொடியா நீ வேணாம்டா மயிர் மேனே. ஐயா மயிர் மேனே காசு கொடுக்குறேன் அவர்தான் சாரி ப்ரோ. ஆனா நீ உணர்ச்சியா நிக்கிறவர்ப்பா. அவனை அறைய செருப்பட்டு அடிவே நாய. சித்தப்பண்டா சொந்த சித்தப்பண்டா சொந்த சித்தப்பண்ண ரிவர்ஸ் அடி வலிக்கல ரொம்ப வலிக்குதா ஏதோ செய்வா. ஞான கதையை ஒண்ணு போட்டு பொம்பளையா இருந்தா நேரம் விடியாக்கும். கோயில அடிச்சிருந்தா கோயில வந்து அடிச்சிருந்தா நேரம் பாலியல் வன்கொடுமை பண்ணிருப்பேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒரு கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த பாபுலு ஆமுக ஜிம்முட்டுக்காக கபடி விளையாண்டாரு. நமக்காக அரும்பாடுபட்டு மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயில் செல்கின்ற அந்த பாதையிலே முந்திரி பழத்தை நமக்காக விதை உண்ண முப்பாட்டன் பூச்சி அவருடைய சிலையை இந்த மூங்கில் ஊர்தி கிராமத்திலே திறப்பதை நினைத்து நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஏன்னா முந்திரி பழம் என்பது நாவுக்கு சற்று கவுனாலும் பருப்புகள் நல்ல ஆண்மைத்தன்மை உண்டாகும். நமக்காக இந்த பகுதியிலே முந்திரி விதையை விதைத்து விட்டு இன்னைக்கு மாண்டு விட்டார் பூச்சி ஐயா. அவருடைய சிலையை மூங்கில் ஊர்தி கிராமத்தார் சார்பாக திறக்கிறேன். கைதட்டுங்க எல்லாரும். இந்த சிலையை நான் அமெரிக்காவிலிருந்து செய்வதற்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி செலவழித்தேன். ஆமா, கொண்டு வர முடியவில்லை, அவ்வளவு துப்பாக்கி சூடுகள். ஆனால் இது என்ன செஞ்சா ஏழை அது என்ன ஊருகையா. இந்த சிலை நான் சொல்வதெல்லாம் செய்யும். இடது பட்டனை அமுக்கினால் உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லும். வணக்கம்ன்றது இப்படி கொஞ்சம் சென்சார் பிரச்சனை, பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் போட மாதிரி பின்னு இருக்குல்ல தம்பி, நீங்க போய் நக்குங்க. இப்போ 2 பட்டனை அமுக்கினால் ஆனந்தி இந்த சிலை பாயும். அடிச்சுச்சாங்க எனக்கு என்ன. இன்னொரு பட்டனை அமுக்குவேன், கோயிலாவை மோப்பம் முடிக்கும். எங்க பட்டணக்கார சுவிட்ச் அங்கேயே வச்சிருக்கீங்க. கமிக்கியார் கமிக்கியார்னா இங்க வா. ஒரு மசரும் காதும் கேட்க மாட்டேங்குது, மயிருங்க. நமக்கு பொன்னாட ஒருத்தனை மூங்கில் ஊர்னி கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கெல்லாம் இந்த கிளம்பிட்டார்ல மரியாதை நிமித்தமாக ஆமா இந்த தொகுதியில எம்எல்ஏக்கு நிக்க போறாரு. வந்த நாடக நடிகர் அனைவரையுமே ஆமா வரவேற்கும் விதமாக பொன்னாரை ஓர்த்தி போகலாம் சொல்லிய ஒழுங்கா உங்க தொண்டை மயிரில பாசுங்க போ. இதுல மிமிக்கிரி மயிர் வேற. அன்பு சார்ந்த மறக்க முடியாது. ஆமா, ஒரு ஊராம் டெய்லி சாயந்தரம் காலையில் இங்கே தானே டீ சாப்பிட வருவாரு. மூங்கில் ஊரணி. மூங்கில் ஊரணி என்றாலே அது எத்தனை பெருமைக்குரிய ஒரு ஊர். இதுக்கு ஏன் மூங்கில் ஊரணி வந்துச்சு? எதற்காக மூங்கில் ஊரணி என்று வந்தது என்றால்
ஆரம்ப காலத்திலே 1908 சில்லற தொலைஞ்சாங்க அடிச்சுக்கு சாப்பிட்டு கிமு 800 சில்லறை இல்ல தம்பி, நீ சந்தக்கடையை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ராமநாட்டுல இருந்து ஒரு அதிபர் வந்திருந்தார். அந்த அதிபர் பேர் வந்து மோத்ரிங்கிறா ரீசு. வந்த இடவட்ட வயலுக்கு நீச்சல் தெரியல. நீச்சல் தெரியாம ஊர்னிக்குள்ள போய் குளிக்க போயிருந்திருக்கேன். உள்ள முங்கிட்டேன். முங்கி அப்படியே செத்து போனேன். அதுக்காண்டி மூங்கில் ஊற நீ வச்சு முங்கி எந்திரிக்க முடியாத ஊரணி அதே மூங்கில் ஊற. அது சொல்ல அது வேணாம், பயமா இருக்கு. வசனம் தெரியாட்டா உள்ள போயிரு செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். மறுபடியும் வா, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. மூங்கில் ஒண்ணு நீ விளக்கம் சொல்ல வேணாம். பொன்னாரை ஒருத்தி கௌரவப்படுத்தி இந்த வந்துட்டாங்க. அன்பு சார்ந்த ம், கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொம்பளை வந்தாத்தே பேச்சே வர அவருக்கு. இந்த விழாவினை சீரோனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்க அன்பு சார்ந்த ஊர்ல தான் சாப்பாடு ஓடுறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை ஹோட்டலுக்கு கூட்டு போய் இவர் பிழைக்கிறது கடைசி சாப்பாடு ஓட்ட நல்லா சாஞ்சிருச்சு. நீ என்ன சாப்பிடுவ? தம்பி நீங்க வந்து ஊரினை சேர்க்க ஈடுபடக்கூடாது. அரைஞ்சே ஊரின் சேர்ல சேர்த்து நன்றி சொல்லுன்னு சொன்னா அவளை போட்டு தடைக்கிட்டு இருக்க. அத்தா இங்கிட்டு வந்து சிலையில சாயிடா. ஆண்டு போ பிற பார்த்துக்கிறோம். நம்ம தாத்தா சிலை பூச்சி தாத்தா சிலையில போய் இது ஒன்று தாத்தா இது வச்சிருக்காரு. பொம்பளை சாஞ்சவனே அப்படியே ரொம்ப சாயுது. என்ன அது சாயுது அப்படியே வந்து உரசரியா. பொன்னானவர்களுக்கு அவரை பற்றி அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எனது சார்பாகவும் திரைப்பட நடிகர் நாடக உலகத்தினுடைய நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு மாமா கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக செந்தாமரையில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். நீங்க சொல்லுங்க. ஹலோ, ஹலோ கரெக்டாக சொல்லு. எங்களுக்கெல்லாம் சொல்லு. ஹலோ, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்து நாடகம் என்னைக்கு முடியும்? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியா ரொம்ப வாங்க போனேன் பாரு, கொல்ல போனேன் அடிப்பேன். ஒன்னே ஆனந்த அடிப்பேன். சொல்லு. கடிக்க போறேன் பாரு. நீ என்ன அடிச்சா நான் உன்னை கொண்டுருவேன். அதே அடிப்பாண்டா 2 வருஷம் கோத்தால. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியா? இது என்ன ஊரு? ஊரு தெரியாமத்தே முண்ட சோத்த திண்டியாடா. மூங்கில் ஊரணி. மூங்கில் ஊரணி. எங்களை பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அந்த அண்ணனுக்கு மட்டும் நன்றி. ஏன் அந்த அண்ணனுக்கு மட்டும் சொல்றீங்க? அவர் தான் இந்த வெள்ளத்துக்கு போட்டாரு. சரி அங்க போய் ஆனா கட்டி குடிக்கும் போது சிக்கன் அண்ணன் இன்னொரு தொண்டு இருக்குமாண்ணே, அவனுக்கு பத்தலண்ணே சொல்லாம சொல்லிட்டு போனேன். கோயிலா என் அருகில் வா. 1 மணிக்கு மேல தெய்வங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரம். இங்க இருக்க அந்த முனியனும் 18ஆம் படி கருப்பு எல்லா சாமியும் இங்க அருளாடி வரப்போகுது. அதனால கோயிலா மைக்கே பேத்துட்டானப்பா. அருவாவா அது ஒரு கண்டென்ட் செய்யலையா, அதை செய்ய சொல்லாட்டா அடிப்பேன்னு வர்றேன். இன்றைக்கு ஆய் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய காமெடியே கிடையாது. ஓடிட்டு விடு. கோயிலாம் அவன் அகராதி புதுமையை அவன் பேச. ஏன் தம்பி தான் அவன் எடுத்து பேசுவேன். கோயிலா மானாமதுரை சந்த கடைக்கு நீ வரும்போது உனக்காக நான் புடலங்காயா இருப்பேன். ஆமா, நிமிந்தால வளர்க்குறாரு தம்பி. மேக்கப் பாக்ஸை தூக்கிட்டு வரலாம், அதுக்கு எதுக்கு ஏன் பாக்ஸை தூக்கிட்டு வந்திய? கோயிலா என்னை மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாது. நான் உனக்காகத்தான் இந்த பிறவி எடுத்ததே. நான் உனக்காகத்தான். அதை நான் சொன்னா நீ கேப்பியா? என்னடா வர வர மணிரத்ன படம் மாதிரி ஆகி போச்சு உன் டைலாக். கோயிலா நீ என்ன தொட்டு போற.
தொட்டு பாத்தியா 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 மசரா இருக்குமே. கோகிலா 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 சொல்லுதா? அப்ப என் நெஞ்சு மட்டும் கோகிலான்னு சொல்லுதுன்னு நினைக்காது. வேற மருமேனே ஏன் நெஞ்சு தட்டு பாருங்களேன். செருப்பு செருப்புன்னு சொல்லுதான். அடுத்து முன்னாடி போட்டுட்டு கோயிலா சொல்லுதா ரேடியா படிக்குதான்னுக்கிட்டு எட்ரா அடுத்தையும் சொத்தா ஆளுக்கு 2 குத்தா ஊத்திட்டு போகண்டா விடுறா. ஏன்டா ஒரு வாத்தியார் நம்ம ஏன்டா ஏன்டாண்டு. உனக்கு ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? காணாமடா பகல வேங்கடா ஓடிட்டானா? கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா.